நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது சோள தோசை, ஜோவர் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, ஜொன்ன தோசை அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சோள தோசை மாவு கரைக்கிறதுக்கு நம்மளுக்கு மூணு விதமான மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக சோள மாவு. இது ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இல்லாட்டி நம்ம இந்த முத்து சோளம் அப்படின்வாங்க, அதை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இது அரிசி மாவு. இது 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு. இது மெஷரிங் கப்பில், இந்த கப்பில் நான் 2 எடுத்திருக்கேன். நான் 3 பேருக்காக பண்ண போகிறேன், டின்னருக்கு பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் 3லேருந்து 4 தோசை வரும். இதில் 1 கப்பு அரிசி மாவு, 1/3 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு சும்மா ஜஸ்ட்டு பைண்டிங்க்கு தான். இது நம்ம இப்போது இந்த சோள தோசைக்கு மாவு கரைச்சிக்கலாம். நான் 2 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டுடுறேன். 1 கப் அளந்தது. இது அரிசி மாவு 1 கப், இது கிறிஸ்பியாக வரும் போட்டால். கோதுமை மாவு கொஞ்சம் பைண்டிங், நல்லா குழக்குழன்ட்டு இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா உடனே பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விடலாம். கலக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் இது மாவு கழிச்சிட்டு உடனே உப்பு போட்டுட்டு, நம்மளுக்கு வேணும்னா வெங்காயம் போடுறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரூட் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை வாக்க ஆரம்பிச்சிட்டா சூப்பராக வரும். நான் இன்றைக்கி ஃப்ரூட் சால்ட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் நான் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்காக 6 மணி நேரம் நான் இதை அப்படியே புளிக்க வைக்க போகிறேன். மாவு நல்லா 6 மணி நேரம் ஊறி இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக பண்ணணுன்னா நான் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை தோல் எடுத்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கலாம். மாவு நல்லா ஊறி பதமாக வந்திருக்கும். இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ஏன்னா இந்த மாவு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்தா தான் தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் 2 சாப்பிட தோணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி. நான் இப்போ தோசை வாக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா போட்டிருக்கேன். இதை நம்ம திக்காகவும் பார்த்துக்கலாம், மெல்லிசாகவும் பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு திக்காக பண்ணுறேன், சாஃப்டாக. இது நல்ல கலர் மாறணும். மாறின பிறகு திருப்பி போடணும். இப்போ மேலெல்லாம் கலர் மாறிடுச்சு. இது மேலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதை திருப்பிடலாம். கொஞ்சம் திக்காக பார்த்தா 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். அதாவது 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ மெல்லிசாக வைக்கணும்னா இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரவா தோசைலாம் வைப்போம்ல, அதே மாதிரி
இந்த கேப்லலாம் எண்ணெய் விடணும். நம்ம இது மாதிரி கலந்து தோசை பண்ணால் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான சோள மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஜொன்ன தோசைன்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ட் சோள தோசை ஜொன்ன தோசை வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி இதே அளவில் நீங்கள் செய்யுங்க. நான் வந்து 3 பேருக்காக நான் வந்து 2 கப்பு மாவு, 1 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பண்ணேன். உங்கள் வீட்டில் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் குறைச்சி சேர்த்து நீங்கள் பண்ணலாம். கரெக்டாக ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை சாஃப்டாக வேணும்னாலும் நம்ம சாஃப்டாகவும் பார்த்துக்கலாம். சாஃப்டாக பார்க்கும்போது மூடி போட்டு பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமான சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி ரொம்ப நல்லா சூட் ஆகும். இந்த இன்ஸ்டன்ட் சோள தோசை ஜொன்ன தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கூட எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.